ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சமைக்கலாம். தக்காளி சாதம் தான். யார் வீட்டிலலாம் இன்றைக்கி தக்காளி சாதம் செஞ்சுருக்கீங்க சொல்லுங்கள். நான் இன்றைக்கி லைட்டாக மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால இன்றைக்கி தக்காளி சாதம் செய்யலான்னு முடிவு பண்ணிட்டேங்க. ரொம்ப ஈஸியாக கூட சமைச்சிடலாம்ல. அதனால் என்ன பண்ணேன்னா, ஒரு குக்கரில் வெங்காயம், தக்காளி, சோம்பு போட்டுக்கணும். சோம்பு கடுகும் போட்டு தாளிச்சிட்டு தக்காளிக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணி, நான் வந்து 2 டம்ளர் அரிசிக்கு 6 தக்காளி எடுத்திருக்கேன். எடுத்து போட்டு சமைக்க ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். காய் வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு, அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா போட்டேன், மஞ்சத்தூள், அப்புறமேல் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு சாம்பார் பொடியும் போட்டேங்க. இதில் தான் நான் பண்ண பெரிய தப்பு என்னென்னா, கரம் மசாலாவையும் போட்டுட்டு சாம்பார் பொடியும் போட்டதுனால டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. ஸோ இது யாரும் இப்படி பண்ணாதீங்க. நீங்கள் வந்து யூஷுவலாக நீங்கள் எப்படி தக்காளி சாதம் செய்வீங்கன்னு எனக்கு சொல்லித்தாங்க, நான் செய்கிறேன். ஓகே. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக கொஞ்சம் மல்லி இலையும் போட்டுட்டு ஒரு 3 விசில் வச்சேன். 3 விசில் வச்சு வேக வச்சுருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, தக்காளி சாதம் வந்து பாஸ்மதி ரைஸில் பண்ணு அப்படின்னாங்க. பாஸ்மதி ரைஸில் தக்காளி சாதம் எப்படிங்க, எனக்கு தெரியல.